ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக நம்ம கோதுமை அப்பம் பண்ணலாம். நல்ல ரெமெடி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இதில் ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, நான் நார்மல் சுகரே வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் வெல்லத்தை பாகு காய்ச்சி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, விஸ்க் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு அதில் திருவி போடுற தேங்காய் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னர் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலுக்கு கோதுமை மாவுக்கு மெஷர் பார்த்திங்கன்னா, ஒரு வாழைப்பழம் பனானாவும் ப்ளஸ் அதில் ஏலக்காய் தூள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெய் ஆப்ஷனல் தான். அப்படி சப்போஸ் தேவையில்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நான் எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ரொம்ப லிக்விடாக ஆகிடக்கூடாது, ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, க்ரிப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இட்லி ஊற்றுற மாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் காஞ்சி நம்ம அந்த அப்பம் ஊற்றும் போது தெரியாக இல்லாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ரொம்ப அதிகமாக காஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அப்பம் ஊற்றும் போதே தீஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுல வச்சுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ப சோடா வேணாம் அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் வச்சு சடனாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கோதுமை மாவு, வாழைப்பழம், தேங்காய் பூ துருகல், ஒரு எக்கு, சுகர் பாகு ப்ளஸ் சுகர் பாகுக்கு நீங்கள் ஜாகரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மாதிரி கரண்டியில் யூஸ் பண்ணி ஆப்பம் ஊற்றும் போது அது தெரியக்கூடாது. இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பால் சைஸில் நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆப்பம் மாவு போடலை அப்படின்னாலுமே இது நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் சாஃப்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ரெமடிக்காக நான் ஆப்பம் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணேன். எப்படி புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆப்பம் ஊற்றும் போது சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா மேலே தீஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே கொஞ்சம் வேகாத இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ ஒரு 3 பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேங்க மெஷர்மெண்ட்டு. நீங்கள் சப்போஸ் வீட்டில் 5 பேர் அப்படின்னா அந்த பவுல் 2 ஒரு பவுல் பார்த்திங்கன்னா 100 ml மெஷர்மெண்ட் வரும். ஓகேங்களா? எப்படி புசு புசுன்னு பால் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து அவுட் சைட்லேயே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு நல்லாயிருக்குங்க. இதே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம். என் குழந்தை வேறு அந்த ஆப்பம் நல்லா இருக்குமா, எனக்கு அதில் பொம்மை சின்ன சின்ன டால்லாம் வேணும்னு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் சின்னதாக டார்டைஸு சிஞ்சர் இந்த ஷேப்பில் கொஞ்சம் அவனுக்கு பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த அப்பத்தில் நான் பாருங்கள் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பையன் சூப்பராக இருக்குன்னு சொன்னான் என் பையன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.